ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேலப் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணாட்டி லைனிங்கில் டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 இன்ச் அகலத்தில் கேன்வாஸ் எடுத்து அதில் உங்களுடைய ஸ்கேலப்பை ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி கட் பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மெயின் பீஸை கீழே வச்சு நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு அதுக்கு மேலே நம்மளோட கேன்வாஸை வச்சுக்கோங்க. கேன்வாஸில் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த தோரணம் டிசைனை ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அதை தைக்கிறதுக்கு புரியும். இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோ பண்ணி மெதுவாக நகட்டி அந்த ஸ்கேலப்பை நீங்கள் அழகாக தைச்சிட்டு வாங்க. ஃபூட்டரை தூக்கி திருப்பக்கூடாது, அப்படின்னா அதில் முக்கு மாதிரி டேனா மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் அப்படியே வச்சு பேலன்ஸ் பண்ணி தைக்கணும். தச்சு எடுத்துட்டு 3 பீஸ் இருக்குது இல்லையா, கேன்வாஸும் லைனிங்கும் மெயினும் 3ம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கேன்வாஸை பேஸ் பண்ணி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் மற்ற எல்லா கிளாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி சூப்பராக எடுத்து நகட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பும்போது ரொம்ப சூப்பராக அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு அந்த தோரணம் மாதிரி இருக்குல்ல, அதில் அந்த முக்கு வருதுல்ல, அது எல்லாத்துலேயுமே நீங்கள் அழகாக ஸ்டிச்சிங் வர கட் கொடுத்துருங்க. நம்ம திருப்புறதுக்கு கட் கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய இடது கையில் நல்ல மெயின் பீஸையும் லைனிங் பீஸை வலது கையில் பிடிச்சி இந்த மாதிரி விரலை வச்சு உங்களுடைய தோரணம் டிசைன் நீங்கள் வெளியே தள்ளுனீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டிசைன் வெளியே வந்துடும், நல்லாவே வந்துடும். அந்த கட் கொடுத்துக்கோங்க, அழகாக பேலன்ஸ் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க, சூப்பராக வந்துடும். 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் மிச்ச கிளாத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸி. அப்படி வராதவங்க ஒரு பெரிய நீடில் வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டு அழகாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேலே நல்ல பக்கம் வச்சு நீங்கள் அதுக்கு மேலே ப்ரெஸ்ஸிங் தையல் கொடுத்தீங்கன்னா அது அப்படி அழகாக பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி லாஸ்ட்டில் கையை அழகாக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஃபினிஷிங் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்படி தான் வந்திருந்தது, சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள், அழகாக வரும். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணாமல் போகாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.